இந்த கோவிலுடைய வரலாறுன்னு அப்படின்னு சொல்லும் போது 2 வகையாக சொல்லலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த கோவில் கட்டப்பட்ட வரலாறு, அதுக்கப்புறம் கோவிலுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த கோவில் கட்டப்பட்ட வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் அவருடைய காலத்தில் தான் இந்த கோவில் கட்டப்படுது. அதாவது முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த கோவிலில் தான் அதாவது இந்த ஊரில் தான் பயிற்சி ஏதோ எடுக்க வராரு. ஸோ அந்த டைமில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புறவை நங்கை அப்படின்ற ஒருத்தவங்களை பார்க்குறாரு. இந்த கோவிலுடைய வரலாற்று தரவுகளில் பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுடைய நினைவாக இந்த ஊருக்கு புறவை அப்படின்ற மாதிரி பேர் முதல்ல வைக்கிறாங்க. அது மருவி அதுக்கப்புறமா எப்படி வருது பார்த்திங்கன்னா, பனையபுரம் அப்படின்னு சொல்லி இந்த கோவில் அதாவது இந்த ஊருக்கு பேர் பனையபுரம் அப்படின்னு வருது.